ஒல்லியா இருந்தா டயபெட்டிஸ் வராதுன்னு நம்புறீங்களா? நான் உங்க டாக்டர் ஐஸ்வர்யா பேசுறேன். ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு சுகர் நார்மலா இருக்கிறதும், ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் டயக்னோஸ் ஆகுறதும் நார்மல். அப்ப டயபெட்டிஸ் எதனால வருது? டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இது யாருக்கு வேணாலும் வரலாம். டைப் 2 டயபெட்டிஸ் ஃபேமிலியில அம்மா அப்பாக்கு இருந்தா உங்களுக்கு அது ஏர்லியாவே வரலாம். PMOS அதாவது PCOS இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸோட ரிஸ்க் அதிகம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது, தூக்கம் ஒழுங்கா இல்லாம இருக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாம இருக்கிறது, சாப்பிடுற உணவுல அதிகமான மாவு சத்து பொருட்கள் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாட்டி அதிகமான கொழுப்பு சத்து பொருட்கள் இருந்தா டயபெட்டிஸ் வரலாம். முக்கியமா பாக்குறதுக்கு வெளியில ஒல்லியா இருந்தாலும் உடல் உறுப்புகளை சுத்தி கொழுப்பு அதிகமாக இருந்தா டயபெட்டிஸ் வரும். டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்றது நம்ம வெயிட்டை வச்சு அசியூம் பண்ண முடியாது. ரெகுலரா டாக்டர் கிட்ட போய் சுகர் லெவல்ஸை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்தியால கிட்டத்தட்ட 9 கோடி மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. டயபெட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே பாதிக்கும். சோ ஏர்லியா கண்டுபிடிச்சா ஏர்லியா மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான மெடிக்கல் இன்ஃபோக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.